இந்த பொண்ணு பஸ்ல ஏறினதும் அவ பாய் ஃப்ரெண்டுக்கு பாய் சொல்றா. இதை பார்த்த டிரைவர் செத்து போனவனுக்கு ஏன் பாய் சொல்றேன்னு கேக்குறாரு. அதை கேட்ட ஹீரோயினுக்கு பயங்கர கோபம் வந்து, இந்த காலத்திலயுமா இதெல்லாம் நம்பிட்டு இருக்கீங்க, இது மாதிரி என் பாய் ஃப்ரெண்டை பத்தி பேசாதீங்கன்னு திட்டி விடுறா. அதுக்கு அந்த டிரைவர், நீயே யோசி, வெளியே இவ்வளவு மழை பெய்யுதா, ஆனா அவன் சட்டையில ஒரு துளி தண்ணி கூட படல, அது மட்டும் இல்லாம அவன் ஃபேஸ் எவ்வளவு டல்லா இருக்கு பாருன்னு சொல்றாரு. நம்ம ஹீரோயினுக்கு ரியலைஸ் ஆனதும் ஒரு ஆத்மா அவ பின்னாடி சுத்துதான்னு, எப்படியாச்சும் என்ன காப்பாத்துங்கன்னு பஸ் டிரைவர் கிட்ட கேக்குறா. உடனே அவரு, நீ வீட்டுக்கு போனதும் எக்காரணத்து கொண்டு யாரு கதவு தட்டினாலும் திறந்துடாத, இந்த குச்சை உனக்கு தாரேன், இந்த குச்சி தண்ணி உள்ள நின்றுச்சுன்னா உன்னை சுத்தி ஒரு கெட்ட ஆன்மா இருக்கும்னு சொல்றாரு. ஹீரோயினுமே வீட்டுக்கு வந்துடுறா. அவ தூங்கலான்னு போகும்போது யாரோ காலிங் பெல் அடிச்சு கதவை தட்டுறாங்க. யாருன்னு டோரை ஒட்டி பாக்குறா. அவளோட க்ளோஸ் ஃப்ரெண்டு தான். அப்போ கதவு திறக்கலான்னு போகும்போதுதான் அந்த பஸ் டிரைவர் சொன்னது ஞாபகம் வருது. உடனே பவுல்ல தண்ணி ஊத்தி குச்சியை போடுறா. பார்த்தா அந்த குச்சி கீழே விழாம அப்படியே நிக்குது. அந்நேரம் கதவு தட்டுற சத்தம் அதிகமாயிட்டே போகுது. உடனே அங்க நடக்கிறதெல்லாம் கனவுன்னு நினைச்சிட்டு அன்னைக்கு நைட்டு ஃபுல்லா பயத்திலேயே இருக்கா. விடிஞ்சதுமே அவ ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி, நேத்து நைட்டு வீட்டுக்கு வந்தியான்னு கேக்குறா. அவளும் இல்ல நான் வரலன்னு சொல்லிடுறா. உடனே அவ ஃப்ரெண்டு கிட்ட நடந்த எல்லாத்தையும் சொல்லிட்டு டிரைவரை பார்க்க கூட்டின்னு போறா. அங்க போயிட்டு பார்த்தாதான் தெரியுது, அந்த டிரைவர் இருந்து 2 வாரம் ஆயிருக்கு. அவங்க தான் அன்னைக்கு நைட்டு இவளுக்கு கார்டியன் ஏஞ்சலா வந்து அவ உயிரை காப்பாத்திருக்கா. ஆனாலும் இவளுக்கு ஒரே குழப்பமா இருக்கு. அவ கிரஷுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல. உடனே அவ ஃப்ரெண்ட் ஹீரோயினோட போனை வாங்கி, இதுதான் அவனோட நம்பர், நீ வேணா மெசேஜ் பண்ணி பாருன்னு சொல்றா. இவளும் சரின்னு ஒரு மெசேஜை போட்டு விடுறா. பார்த்தா அடுத்த நிமிஷமே அவ கிரஷ் கிட்ட இருந்து வீடியோ கால் வருது. வீடியோல நல்லா ஹெல்த்தியா தான் இருக்கான். ஆனா அந்த டிரைவர் ஏன் அப்படி சொன்னாங்கன்னு இவளுக்கு தெரியல. அப்போ அவளோட கிரஷ் இவ ரொம்ப குழப்பமா இருக்கிறத பார்த்துட்டு, நீ பார்க்கவே பேய் அடிச்ச மாதிரி இருக்க, என்னாச்சு உனக்கு, ஈவினிங் ஹோட்டல்ல மீட் பண்ணலாமான்னு கேக்குறான். இவளும் சரின்னு சொல்லிடுறா. அன்னைக்கு ஈவினிங் 3 பேரும் ஹோட்டல்ல மீட் பண்றாங்க. எனக்கு ஏதோ பிரச்சனைன்னு தெரியுது, எதுவா இருந்தாலும் ஓப்பனா சொல்லுன்னு கேக்குறான். நம்ம ஹீரோயினும் நடந்த எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கா. அப்போ அவளோட ஃப்ரெண்ட், நான் வாஷ்ரூம் போயிட்டு வரேன்டின்னு சொல்லிட்டு போயிடுறா. அப்போ அவ கிரஷ், யாருக்கிட்ட இவ்வளவு நேரம் தனியா பேசிட்டு இருக்கேன்னு கேக்குறான். இதை கேட்டதும் ஹீரோயினுக்கே பயங்கர கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. இவ்வளவு நேரம் பக்கத்துல உட்காந்து இருந்த என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் உன் கண்ணுக்கு தெரியலையான்னு கேக்குறா. அதுக்கு அவனும், அப்படி யாரும் உன் பக்கத்துல இல்லையேன்னு அவன் போன்ல ஒரு நியூஸ் ஆர்டிக்கலை காட்டுறான். பார்த்தா அவளோட ஃப்ரெண்ட் சூசைட் பண்ணி இறந்து 2 வாரம் ஆயிருக்கும். அப்பதான் அவ ரியலைஸ் பண்றா, 3 பேர் இருந்தும் வெயிட்டர் 2 கிளாஸ் தண்ணி தான் வச்சுட்டு போயிருப்பாங்க. இவளுக்கு இப்ப என்ன பண்றதுன்னே தெரியல. சீனியர், என்னை எப்படியாச்சும் பேய்கிட்ட இருந்து காப்பாத்துங்கன்னு கேக்குறா. அப்ப அவரு, நீ கழுத்துல என்ன ஜெயிட் பெண்டன்ட் போட்டிருக்கேன்னு கேக்குறாரு. அதுக்கு அவ, இது அவ இறந்து போறதுக்கு முன்னாடி எனக்கு கொடுத்ததுன்னு கலட்டி கொடுக்குறா. பார்த்தா அந்த ஜெயிட் பெண்டன்ட் பின்னாடி நான் எப்பவும் உன் கூடயே இருப்பேன்னு எழுதியிருக்கு. அதை பார்த்ததும் அவளோட கிரஷ் ஸ்பூனை வச்சு அந்த எழுதியிருந்த வார்த்தைகளை அழிச்சிடுறான். உடனே அவகிட்ட ஒரு ஹோலி வாட்டர் கொடுத்து, இதை போட்டு இன்னைக்கு நைட் குளிச்சிரு, உன்னை சுத்தி எந்த கெட்ட ஆன்மாவும் வராதுன்னு சொல்றான். சரி, டைம் ஆயிடுச்சுன்னு வீட்டுக்கு கிளம்புறாங்க. டாக்ஸியை புக் பண்ணிட்டு பாக்குறா. அன்னைக்கு ஓட்டின அதே பஸ் டிரைவர் தான் இந்த டாக்ஸியும் ஓட்டிட்டு வராரு. அவரை பார்த்ததுமே டாக்ஸில இருந்து இறங்கி ஓடுறா. அவரும் இவ பின்னாடியே வந்து, நான் பெய்யெல்லாம் கிடையாதுமா, என் பேரை வச்சுட்டே 2 டிரைவர் இருக்காங்க, நீ வேற யாரையோன்னு நினைச்சு என்ன பார்த்து பயந்து ஓடுறேன்னு சொல்றாரு. அதுக்கு அவ, சரி நான் உங்களை நம்புறேன், ஆனா அந்த கெட்ட சக்தி எப்படி உங்களுக்கு தெரிஞ்சதுன்னு கேக்குறா. அதுக்கு அவரும் பெய்யோற்றவரோட விசிட்டிங் கார்டை கொடுத்து, இவரை போயிட்டு மீட் பண்ணு, உனக்கு நல்லதே நடக்கும்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அன்னைக்கு நைட்டு வீட்டுக்கு போனதும் அவ கிரஷ் சொன்ன மாதிரியே ஹோலி வாட்டர்ல குளிக்கிறா. கரெக்டா 12 மணி ஆக போகுது. இனிமே எந்த கெட்ட சக்தியும் வராதுன்னு நினைக்கிறா. ஆனா செத்து போன ஃப்ரெண்டு கிட்ட இருந்து மெசேஜ் வருது. அதை பார்த்ததும் அவ கிரஷுக்கு கால் பண்ணி, நைட் அவ என்ன தேடி வரா, எப்படியாச்சும் என்ன காப்பாத்துங்கன்னு சொல்றா. அவ சொன்னது கேட்டதும், நான் 10 நிமிஷத்துல அங்க இருப்பேன், ஆனா நான் வந்தா 3 தடவை கதவை தட்டுவேன், இல்லைன்னா எக்காரணத்து கொண்டு கதவை திறந்துடாதுன்னு சொல்றாரு. கொஞ்ச நேரத்திலேயே அவ ஃப்ரெண்டோட ஆன்மா கதவை தட்டுது. ஆனா இவ திறக்கவே இல்லை. அப்புறம் 3 தடவை தட்டுற சவுண்ட் கேக்குது. அவ கிரஷோட வாய்ஸ் கேட்டதும் தான் கதவை திறக்கிறா. அடுத்த நாள் காலையிலேயே கோவிலுக்கு போயிட்டு பேயோட பூஜையை போடுறாங்க. அன்னையில இருந்து அவ ஃப்ரெண்டோட ஆன்மா சாந்தி அடைஞ்சிருச்சு. கொஞ்சம் மாசங்கள் போக ஹீரோயினுக்கும் அவ கிரஷுக்கும் லவ் டெவலப் ஆயிடுச்சு. அப்படி ஒரு நாள் அவ கிளாஸ்ல பெயிண்ட் பண்ணிட்டு இருக்கும் போது அவ ஃப்ரெண்டு முன்னால வந்து கூப்பிடுறா. என்னடா போனவ திரும்பவும் வந்து நிக்கிறான்னு அவ கிட்ட இருந்து எப்படியோ எஸ்கேப் ஆகி அவ பாய் ஃப்ரெண்டுக்கு கால் பண்றா. ஆனா அவன் போன் நாட் ரீச்சபிள்னு வருது. அப்பதான் அவளுக்கு அந்த டிரைவர் கொடுத்த விசிட்டிங் கார்டு ஞாபகம் வருது. உடனே அந்த நம்பருக்கு கால் பண்ணி திரும்பவும் பூஜையை ரெடி பண்றாங்க. அன்னைக்கு நைட்டே டாக்ஸியை பிடிச்சி பூஜைக்கு போயிட்டு இருக்கா. அங்க போனதும் அவ கண்ணை கெட்டி ஒரு மந்திரவாதி பூஜையை ஸ்டார்ட் பண்றாரு. பூஜை முடிஞ்சதும் காசு கேக்குறாரு. ஆனா இவ கொடுக்க முடியாதுன்னு சொல்லிடுறா. ஏன்னா இவளுக்கு எல்லா உண்மைகளும் தெரிய வந்துருச்சு. ஆக்சுவலா கிராமத்துல இருந்து இவ படிக்க வந்திருப்பா. இவ ரொம்பவே பணக்காரின்னு தெரிஞ்சதும் ஒரு கும்பலா சேர்ந்து பேய் இருக்கிற மாதிரி நடிச்சு அவகிட்ட இருந்து காசு அடிக்க பிளான் பண்ணிருப்பாங்க. அவளுக்கு எப்படி தெரிய வந்துச்சுன்னா, அவ கிரஷ் கால் பண்ணி எடுக்காதப்போ அவனை பத்தி விசாரிக்கும் போது அந்த காலேஜ்ல யாருக்குமே அவனை தெரிஞ்சிருக்காது. ஏன்னா அவன் அந்த காலேஜ்லயே படிக்கல. அது மட்டும் இல்லாம டாக்ஸில வந்து பூஜை நடக்கிற இடத்துக்கு வரும்போது அந்த டாக்ஸி டிரைவர் ஒரே இடத்துல 3வது சவாரி மாயுதுன்னு சொல்லுவாரு. அப்போ இவ யாரெல்லாம் இந்த இடத்துக்கு வந்தாங்கன்னு விசாரிக்கும் போது ஒரு கப்பிள்ஸ் வந்ததாவும், இன்னொன்னு 2 பேர் மந்திரவாதி வேஷம் போட்டுட்டு வந்ததாவும் சொல்லியிருப்பாரு. உடனே மேல இருந்த கேமராவை பார்த்து
பார்த்து ஒளிஞ்சிட்டு இருந்தவங்க எல்லாரும் வெளியே வாங்க, நாடகம் முடிய போகுது, இன்னும் கொஞ்ச நேரத்துல போலீஸ் வந்துருவாங்கன்னு சொல்றா. இதை கேட்ட எல்லாருமே ஸ்டன் ஆகி நிக்கிறாங்க. உங்களுக்கும் இந்த டிராமா பிடிச்சதுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.